வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுவையில் மழை பாதிப்புகளை நேரில் சென்று பார்வையிட்ட முதல்வர் ரங்கசாமி. 24 மணி நேரத்தில் புதுவையில் 14.7 சென்டிமீட்டர் மழை பதிவு. சட்டமன்றத்திற்கு வருவீர்களா? நாம் பத்திரிகையாளர் மன்றத்தில் உட்காரலாமா? எங்கு அழைத்தாலும் ஆதாரத்தை வெளியிட தயாராக உள்ளேன். வைத்திலிங்கம் எம்பிக்கு மல்லாடி கிருஷ்ணராவ் பதிலடி. வீராம்பட்டினம் சுனாமி குடியிருப்பு பகுதியில் வடிகால் வசதி செய்து தர கோரி சட்டமன்ற உறுப்பினரை முற்றுகையிட்ட பொதுமக்கள். புதுவையில் வடகிழக்கு பருவமழை கனமழையாக துவங்கியதால் பாகூர் பகுதி விவசாய நிலங்கள் பாதிப்பு, விவசாயிகள் வேதனை. இனி விரிவான செய்திகள். புதுவையில் கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை அறிந்த முதல்வர் ரங்கசாமி நகரின் பல்வேறு இடங்களுக்கு காரில் சென்று மழை பாதிப்புகளை பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். புதுச்சேரியில் கடந்த 16ஆம் தேதி முதல் வடகிழக்கு பருவமழை பெய்ய துவங்கியுள்ளது. நேற்று முன்தினம் முதல் புதுவையில் கனமழை பெய்து வரும் நிலையில் நேற்று அதிகாலை முதல் தொடர் மழை பெய்ததில் பகல் பொழுதில் மட்டும் 2.86 சென்டிமீட்டர் மழை பதிவாகியது. மதியத்துக்கு பின் மழை பெய்யவில்லை. ஆனால் இரவில் மீண்டும் மழை பெய்ய துவங்கியது. 7 மணிக்கு மேல் சுமார் 3 மணி நேரம் தொடர்ந்து கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் நகரெங்கும் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்க கடலூர் சாலை, நயினார் மண்டபம், சுதானா நகர், இந்திரா காந்தி சிலை சதுக்கம் ஆகிய பகுதிகளில் வெள்ளம் போல் மழை நீர் கரை புரண்டு ஓடியது. தாழ்வான பகுதிகளான ரெயின்போ நகர், வெங்கடா நகர், கிருஷ்ணா நகர், பூமியான்பேட், பாவாணர் நகர், முதலியார்பேட்டை, புவன்கரை வீதி, முத்தியால்பேட்டை, டிவி நகர் மற்றும் பெரியார் நகர், முத்தியால்பேட்டை பகுதிகளில் நூற்றுக்கணக்கான வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் அந்த பகுதி மக்கள் சிரமத்திற்கு ஆளாக்கினர். கிராமப்புறங்களிலும் சாலைகளிலும் தாழ்வான பகுதிகளிலும் மழை நீர் தேங்கியது. வீடுகளுக்குள் புகுந்த தண்ணீரை பொதுமக்கள் வாரி இறைத்து வெளியேற்றினர். தொடர்ந்து இரவு முழுவதும் அவ்வப்பொழுது மழை கொட்டியது. இரவில் மட்டும் 11 சென்டிமீட்டர் மழை பதிவானது. ஒட்டுமொத்தமாக 24 மணி நேரத்தில் புதுவையில் 14.7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பல இடங்களில் மரங்கள் சாய்ந்தன, கிளைகள் முறிந்து விழுந்தன. மழையினால் புதுச்சேரி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மழை பாதிப்புகளை அறிந்த முதல்வர் ரங்கசாமி நகரின் பல்வேறு இடங்களுக்கு காரில் சென்று மழை பாதிப்புகளை பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். மழை நீரை வெளியேற்றவும் பாதுகாப்புக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இன்று அதிகாலை முதல் மழை இல்லை. இதனால் பெரும்பாலான சாலைகள், தாழ்வான பகுதிகளில் இருந்து மழை நீர் வெளியேறியது. வானம் வெறிச்சோடி காணப்பட்டு லேசான வெயில் அடிக்க துவங்கியது. ஆனால் அவ்வப்பொழுது மேகங்கள் திரண்டு இருண்டு மீண்டும் மழை பெய்வதற்கான சூழலும் நிலவுகிறது. இதனிடையே புதுச்சேரிக்கு கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையை வானிலை மையம் அறிவித்திருந்தது. இதனால் புதுச்சேரியில் பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் சாலைகளில் பொதுமக்கள் நடமாட்டம் குறைவாகவே இருந்தது. கிராம பகுதிகளிலும் மழை கொட்டியது. பாகூர், திருக்கனூர், வில்லியனூர், செல்லிப்பட்டு, பத்துக்கண்ணு, அரியாங்குப்பம், தவளக்குப்பம், சேதராப்பட்டு பகுதிகளிலும் பரவலாக கனமழை பெய்தது. பாகூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 200 ஏக்கர் விளைநிலங்கள் மழை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். தன் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளை ஆதாரத்துடன் நிரூபிக்க தயாரா என காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பிக்கு முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் சவால் விடுத்துள்ளார். மேலும் எங்கு அழைத்தாலும் வந்து ஆதாரத்தை வெளியிட தயாராக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியும் முன்னாள் அமைச்சருமான மல்லாடி கிருஷ்ணராவ், என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்துபவர்களுக்கு ஆதாரங்களுடன் பதிலளிக்க நான் தயாராக இருக்கிறேன். நான் கமிஷன் பெற்று CSR நிதியில் ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டுபவர்களுக்கு பதிலளிக்க நான் தயாராக உள்ளேன் எனவும் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் கேள்வி எழுப்பியுள்ளார். இப்பொழுது நான் பாண்டிச்சேரியில் பதில் அளிக்க தயாராக இருக்கிறேன். எங்கு வர நான் தயாராக இருக்கிறேன். உங்கள் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் அளிக்க நான் தயாராக இருக்கிறேன். இதற்காக நான் யானத்திலிருந்து புதுச்சேரிக்கு வந்துள்ளேன். என் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் அளிக்க நீங்களும் தயாரா? சட்டமன்றத்திற்கு வருவீர்களா? நாம் பத்திரிகையாளர் மன்றத்தில் உட்காரலாமா? உங்கள் அலுவலகத்திற்கு வருவீர்களா? மேலும் எங்கு அழைத்தாலும் வந்து ஆதாரத்தை வெளியிட தயாராக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வீராம்பட்டினம் சுனாமி குடியிருப்பு பகுதி முழுவதும் மழை நீர் புகுந்து பொதுமக்கள் அவதியுற்று வரும் நிலையில் உரிய வடிகால் வசதி செய்து தரக்கோரி சட்டமன்ற உறுப்பினர் பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுவை பகுதியில் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆராய்ச்சி மையம் சார்பாக சிகப்பு எச்சரிக்கை அளிக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து நேற்று முழுவதும் பரவலாக மழை பெய்தது. இதில் நேற்றிரவு மிக கனமழை பெய்ததன் காரணமாக புதுவை முழுவதும் வெள்ள நீர் பெருக்கெடுத்து அனைத்து சாலைகளிலும் ஆக்கிரமித்து இருந்தது. தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளில் வெள்ள நீர் புகுந்து பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகினர். இந்நிலையில் பேரிடர் மேலாண்மை குழு சார்பில் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு பணியாளர்கள் விரைந்து சென்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் நேற்று பெய்த கனமழை காரணமாக வீராம்பட்டினம் சுனாமி குடியிருப்பு பகுதியில் வெள்ள நீர் ஆக்கிரமித்து அங்குள்ள அனைத்து வீடுகளிலும் மழைநீர் புகுந்து பாதிப்புக்குள்ளாகிறது. பாம்புகள் மற்றும் விஷப்பூச்சிகளும் மழைநீரில் அடித்து வந்ததால் பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகினர். காக்கையின் தோப்பு, பவானி நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளாததை கண்டித்து நேற்றிரவு 11 மணியளவில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். அதன் பிறகு இன்று காலை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரேந்திர தட்சிணாமூர்த்தி சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் பொக்லைன் இயந்திரம் உதவியுடன் மழைநீர் வடிவதற்கான மீட்பு நடவடிக்கைகளை தற்காலிகமாக மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் பாதிப்படைந்த பகுதிகளை திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறி நடவடிக்கை மேற்கொள்வதாக கூறினர். இதனிடையே வீராம்பட்டினம் கிராம மக்கள் சட்டமன்ற உறுப்பினரை முற்றுகையிட்டு ஒவ்வொரு வருடமும் இதுபோன்ற மழைக்காலங்களில் வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாமல் வெள்ள நீர் ஊருக்குள் வருவதன் காரணமாக மிகவும் பாதிப்படைந்து வருகிறோம். இதற்கான நிரந்தர தீர்வாக மழைநீர் வடிவதற்கான வடிகால் வாய்க்கால்களை அமைத்து உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்வதாக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரேந்திர தட்சிணாமூர்த்தி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேலும் இது சம்பந்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தினை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப் போவதாக திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல் கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் புதுச்சேரி கிராம பகுதியான கரிக்கலாம்பாக்கம், பாகூர் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை காரணமாக புதுவை நகர மற்றும் கிராம பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் கிராம பகுதியில் உள்ள வயல்வெளிகளில் மழைநீர் புகுந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கரிக்கலாம்பாக்கம் மற்றும் பாகூர் பகுதிகளில் உள்ள வயல்வெளிகளில் மழைநீர் தேங்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். அரசிடம் பலமுறை முறையிட்டும் அரசு அதிகாரிகள் மழைநீர் வடிகாலை சரிவர செய்யவில்லை என்று கூறும் விவசாயிகள் வரும் மழைக்காலத்திற்குள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் மழை நீரால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி சபாநாயகருக்கு எதிரான திடீர் போர்க்கொடியை தூக்கிய முன்னாள் பாஜக நிர்வாகியால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி பாஜக மாநில இளைஞரணி பொருளாளராகவும் அரியாங்குப்பம் மாவட்ட பொருளாளராகவும் இருந்தவர் முருகன். சபாநாயகர் செல்வத்தின் தீவிர ஆதரவாளரான இவர் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் தேர்தல் பணியாற்றியுள்ளார். இந்நிலையில் தற்பொழுது அவர் சபாநாயகருக்கு எதிராக தனது ஆதரவாளர்களுடன் போர்க்கொடி தூக்கியுள்ளார். இதுகுறித்து தனது ஆதரவாளர்களுடன் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சபாநாயகருக்கு கட்சியில் சேர்ந்த நாளிலிருந்து உண்மையாக உழைத்துள்ளேன். 2021 சட்டப்பேரவை தேர்தலில் முழுமையாக பணி செய்தோம். பல உதவிகளையும் செய்துள்ளேன். ஆனால் சபாநாயகருக்கு நான் முன்னேறுவது பிடிக்கவில்லை. கடந்த ஆண்டு என்னுடைய பிறந்த நாளுக்கு எனது ஆதரவாளர்கள் பேனர் வைத்தனர். அந்த பேனரில் சபாநாயகரின் படம் இடம்பெறவில்லை. அந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அரசு துவக்க பள்ளிகள் இரத்த தான முகாம் நடத்தினேன். அதற்கும் அனுமதி அளிக்காததால் அந்த முகாமையும் நிறுத்திவிட்டேன். இதேபோல் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று பணிகளை செய்தால் தொடர்ந்து தொல்லை கொடுக்கின்றனர். இதனால் நேரடியாகவே களமிறங்க முடிவு செய்துள்ளேன். வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் மணவெளி தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட உள்ளேன். எனக்கு எந்த கட்சி ஆதரவு அளிக்குமோ அது பற்றி எனக்கு ஆதரவாளர்களோடு கலந்தாலோசனை செய்து முடிவை அறிவிப்பேன். மக்களுக்கு நல்லது செய்ய விடுங்கள். அதனை பதவியின் அதிகாரம் கொண்டு தடுக்க வேண்டாம் என்றார். புதுச்சேரியில் சமீப காலமாக குடிநீர் சரியில்லை என குற்றச்சாட்டு எழுந்து வரும் நிலையில் மழைநீர் சேகரிப்பதன் அவசியம் மற்றும் சேகரிக்கும் முறை குறித்து அமைச்சர் ஜான்குமார் பொதுமக்களுக்கு விளக்கியுள்ளார். புதுவையில் சமீப காலமாக பல்வேறு பகுதிகளில் குடிநீர் சரியில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டு வைத்து வருகின்ற நிலையில் வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் மழைநீரை சேகரிப்பதன் அவசியம் மற்றும் சேகரிப்பு முறை குறித்து அமைச்சர் ஜான்குமார் அடிக்கடி கூறி வருவது மட்டுமல்லாமல் தனது வீட்டிலேயே மழைநீர் சேமித்து அதையே பயன்படுத்தி வருகிறார். தனது வீட்டு மாடியில் பேரல்கள் மூலமாக மழைநீர் சேகரிக்கும் அமைச்சர் ஜான்குமார் அதனை சுத்திகரித்து எப்படி குடிப்பது என்றும் அதனால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் தெரிவித்துள்ளார். இது குறித்து கூறிய அவர், குடிநீர் விஷயத்தில் அரசை மட்டுமே குறை சொல்லாமல்
ஒவ்வொருவரும் பொறுப்புடனும் மழைநீரை சேகரித்து தங்களையும் நிலத்தடி நீர் ஆதாரத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற கௌசிக பாலசுப்பிரமணியர் கோவில் கந்தசஷ்டி விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுவை ரயில் நிலையம் எதிரில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற கௌசிக பாலசுப்பிரமணியர் கோவிலில் 73ஆம் ஆண்டு கந்தசஷ்டி சூரசம்ஹார திருக்கல்யாண விழா விநாயகர் பூஜை மற்றும் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் நின்று கௌசிக பாலசுப்பிரமணியரை தரிசித்தனர். தொடர்ந்து 17 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவின் 6ஆம் நாளான அக்டோபர் 27ஆம் தேதி சூரசம்ஹார பெருவிழா விமர்சையாக நடைபெற உள்ளது. தொடர்ந்து 7வது நாள் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து சமபந்தி போஜனம் நடைபெறும். திருவிழா நாட்களில் தினமும் காலை இரவு ஆகிய 2 வேளைகளிலும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் அதைத் தொடர்ந்து சுவாமி உட்புறப்பாடும் நடைபெறும் என்று கவுஸ் இஸ்லாமியர் முருகன் மேல் கொண்ட பற்றுதலால் இக்கோவிலை கட்டினார் என்பதும் கவுஸ் மறைவிற்கு பிறகு அவரது பிள்ளைகளால் அந்த கோவில் நிர்வகிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அரியாங்குப்பம் ஸ்ரீ செடிலாடும் செங்கல்நீர் மாரியம்மன் திருக்கோவிலில் 11ஆம் ஆண்டு கந்தசஷ்டி பெருவிழா சிறப்பு பூஜைகளுடன் துவங்கியது. அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செடிலாடும் செங்கல்நீர் மாரியம்மன் திருக்கோவிலில் 11ஆம் ஆண்டு கந்தசஷ்டி பெருவிழா மற்றும் 12ஆம் ஆண்டு திருக்கல்யாண விழா இன்று துவங்கியது. இதில் இவ்வாலயத்தில் தனி சன்னதி கொண்டிருக்கும் சீர்மிகு வள்ளி தெய்வானை உடனுரை சுப்பிரமணிய பெருமாள் சன்னதிகள் கந்தசஷ்டி திருவிழாவை முன்னிட்டு இன்று காலை கணபதி வழிபாடு, சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று மயிலம் பொம்மபுர ஆதீனம் சீர்வளர் சீர் சிவஞான பாலையா சுவாமிகள் அவர்களால் சிறப்பு பூஜைகள் செய்து காப்பு கட்டி விரதம் துவக்கி வைத்து பக்தர்களுக்கு ஆசி வழங்கப்பட்டது. தொடர்ந்து இந்த ஆலயத்தில் நாளை சம்ஹார வேல் அபிஷேகம், மகாதீப ஆராதனைகளும், நாளை மறுதினம் சூரபத்மன் திக்கு விஜயம், ஞாயிற்று அன்று கடந்த சஷ்டி கவசம் கூட்டு பிரார்த்தனை வேல் வாங்குதல் நிகழ்ச்சியுடன் மகா தீபார்த்தனைகள் நடைபெற்று எதிர்வரும் திங்கட்கிழமை அன்று கந்த சஷ்டி சூர சம்ஹார விழா நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய தனி அதிகாரி அமுலென்கின்ற கமலஜோதி, வழக்கறிஞர் உத்தரகுமாரன், பழனி, ராஜாராம், தேசிங்கு, மூர்த்தி, சக்கரவர்த்தி, நேரு நாராயணசாமி, கோபால்சாமி, ராஜராஜன், ரவிச்சந்திரன், குமார், அமருஜோதி, பாலா உள்ளிட்ட விழா குழுவினர், ஸ்ரீ சக்திவேலன் ஆன்மீக குழு, கந்தசஷ்டி விழா குழுவினர் சிறப்பாக செய்து வருகின்றனர். ஆன்லைனில் முதலீடு செய்தால் பல மடங்கு லாபம் கிடைக்கும் என வரும் செய்திகளை நம்ப வேண்டாம். தானாக சென்று மாட்டிக்கொண்டு பணத்தை இழக்க வேண்டாம் என புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள செய்தியில், சமீப காலமாக லோகாப், V2, V3 மற்றும் ஷாபிஃபை போன்ற மொபைல் செயலி மூலம் முதலீடு செய்தால் வாரந்தோறும் லாபத்தொகையை தருவதாக வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற வலைத்தளங்களில் லிங்குகளுடன் உலா வருகின்றது. அதை உண்மை என நம்பி அந்த ஆப்களை டவுன்லோட் செய்து முதலில் சிறிய தொகையினை யாராவது முதலீடு செய்தால் அவ்வளவுதான், நீங்கள் முதலீடு செய்த மொத்த பணமும் போய்விடும் என்று எச்சரிக்கை மணியை எழுப்புகின்றன. முதலீடு செயலிகள் விஷயத்தில் ஆரம்பத்தில் எல்லாமே நல்லாவே போகும். 10,000 ரூபாய் முதலீடு செய்தால் அந்த பணத்திற்காக வாரந்தோறும் லாப பணம் வந்துவிடும். நீங்களும் குஷியில் அதிக முதலீடு செய்து உங்களுடைய லாபத்தை ஈட்டியபடியே இருப்பீர்கள். சில வாரங்களில் பல நபர்களை இந்த ஆப் மூலம் சேர்த்துவிட்டால் அதற்கு ஊக்கத்தொகை தரப்படும் என்று ஸ்பெஷல் அறிவிப்பு வரும். அதை ஏற்று உறவினர்கள், நண்பர்கள் போன்ற அனைவருக்கும் அந்த ஆப் பற்றி கூறி முதலீடு செய்யுமாறு கூறுகின்றனர். அவர்களும் போட்டி போட்டுக்கொண்டு முதலீடு செய்கின்றனர். பின் ஏராளமான மக்கள் முதலீடு செய்த பின் அந்த ஆப்பை டெலீட் செய்து விடுகின்றனர். அதன் பிறகுதான் சைபர் மோசடி கும்பல் உருவாக்கிய போலி செயலி என்பது தெரிய வருகிறது. இது போன்ற 1000க்கும் மேற்பட்டோர் 1 கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்து ஏமாந்தது குறித்து புகார்கள் வந்துள்ளது. முதற்கட்ட விசாரணையில் நைஜீரியா, கம்போடியா நாட்டிலிருந்து இத்தகைய ஆப் உருவாக்கி அங்கிருந்து செயல்படுத்துவது தெரிய வந்துள்ளது. ஆகவே பொதுமக்கள் யாரும் ஆன்லைனில் முதலீடு செய்தால் பல மடங்கு லாபம் கிடைக்கும் என வரும் செய்திகளை நம்ப வேண்டாம். தானாக சென்று மாட்டிக்கொண்டு பணத்தை இழக்க வேண்டாம். இது போன்று சமூக வலைத்தளங்களில் பல போலி விளம்பரங்கள் உலா வருகின்றது. செயலிகளை முற்றிலும் நம்ப வேண்டாம். சைபர் குற்றம் தொடர்பாக 1930 மற்றும் 0413227614494892052246 என்ற எண்ணிலும்
cybercellpolice@py.government.in என்ற புகார்களை தெரிவிக்கலாம். புதுவையில் உள்ள 100 அடி சாலை ரயில்வே சுரங்கப்பாதை மழைநீர் தேங்கி இருப்பதால் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நேற்றிரவு கனமழை பெய்ததன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கி நின்றது. இந்நிலையில் 100 அடி சாலையில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. மழைநீரை மோட்டார் மூலம் வெளியேற்றும் பணியில் பொதுப்பணித்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மழைநீர் தேங்கியுள்ளதன் காரணமாக தற்காலிகமாக சுரங்கப்பாதை மூடப்பட்டுள்ளது. மழைநீர் முழுமையாக வெளியேற்றிய பிறகு மீண்டும் போக்குவரத்து துவங்கப்பட உள்ளதாகவும் பொதுப்பணித்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து நேற்று காலை முதல் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். குடியிருப்புகளையும் மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் பாதிப்படைந்துள்ளனர். புதுச்சேரியில் இரவு நேரங்களில் லேசான மழை பெய்து வந்த நிலையில் காலை முதல் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதனால் சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகின்றனர். மேலும் கிழக்கு கடற்கரை சாலை, விமான நிலையம் சாலை, லாஸ்பேட்டை, ரெட்டியார்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்ததால் மழைநீர் வெளியேற முடியாமல் பொதுமக்களும் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். காலை முதல் முதலியார்பேட்டை, லாஸ்பேட்டை, உப்பளம், ரெட்டியார்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதுபோன்று அரியங்குப்பம், முருங்கப்பாக்கம் உள்ளிட்ட கிராமப்புற பகுதிகளிலும் மழைநீர் வெளுத்து வாங்கியது. புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் அரசின் தீபாவளி பரிசு தொகுப்பினை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி பயனாளிகளுக்கு வழங்கினார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவின்படி அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தீபாவளி பரிசு தொகுப்பாக சர்க்கரை 2 கிலோ, சூரியகாந்தி எண்ணெய் 2 கிலோ, கடலை பருப்பு 1 கிலோ, ரவை 1/2 கிலோ மற்றும் மைதா 1/2 கிலோ ஆகிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இப்பொருட்கள் மொத்த மதிப்பு 585 ரூபாய் ஆகும். அதன்படி குடிமைப் பொருள் வழங்கல் துறையின் கீழ் புதுச்சேரி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்புகளை வழங்கும் நிகழ்ச்சி வானரப்பேட்டை கல்லறை வீதியில் அமைந்துள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி கலந்து கொண்டு ரேஷன் கடைகளில் உள்ள பயனாளர்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்புகளை வழங்கி பணியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல், காங்கிரஸ் உப்பளம் செயற்குழு உறுப்பினர் ராஜ்குமார், கலை செயலாளர்கள் இருதயராஜ், ராகேஷ், கிருஷ்ணகுமார், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். புதுவை பயன்படுத்திய கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசனை நலச்சங்கத்தின் 3ஆம் ஆண்டு தீபாவளி நிகழ்ச்சி மற்றும் ஆண்டு விழாவின் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா நடைபெற்றது. புதுவை பயன்படுத்திய கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசனை நலச்சங்கத்தின் 3ஆம் ஆண்டு தீபாவளி நிகழ்ச்சி மற்றும் ஆண்டு விழாவின் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா வில்லியனூர் MP ஹாலில் நடைபெற்றது. தலைவர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் செயலாளர் திருநாவுக்கரசு நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தார். பொருளாளர் முருகன் என்கின்ற முரளி சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு விருந்து உபசரிப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தார். துணை செயலாளர் பார்த்திபன், துணை பொருளாளர் பார்த்திபன், துணை பொருளாளர் சரவணன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களை வரவேற்றனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக காவல் கண்காணிப்பாளர் ரகுநாயகம், சென்னை உயர்நீதிமன்றம், புதுச்சேரி அரசின் கூடுதல் வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தி மற்றும் மூத்த பத்திரிகையாளர் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். பின்பு சங்க உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. குறிப்பாக செயல்பட்ட தலைவர் மற்றும் வேல்முருகன், செயலாளர் திருநாவுக்கரசு, பொருளாளர் TR முருகன் என்கின்ற முரளி ஆகியோருக்கு சிறப்பு விருந்தினர்கள் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். குயவர்பாளையம் செல்வமுத்து குமாரசுவாமி கோவிலில் 5ஆம் ஆண்டு கந்தசஷ்டி சூரசம்ஹார விழா துவங்கியது. புதுச்சேரி குயவர்பாளையத்தில் முத்து விநாயகர் வள்ளி தேவசேனா சமேத செல்வமுத்து குமாரசுவாமி திருக்கோவிலில் 5ஆம் ஆண்டு கந்தசஷ்டி சூரசம்ஹார விழா திருக்கல்யாண உற்சவம் நேற்று துவங்கியது. இன்று முதல் தினமும் காலை 7 மணிக்கு சுவாமிக்கு காலை சிறப்பு அபிஷேகம், ஹோம பூஜைகள், இரவு 7 மணிக்கு சிறப்பு அலங்காரத்தில் உட்புறப்பாடு நடைபெறுகிறது. முக்கிய நிகழ்வாக வரும் 26ஆம் தேதி இரவு 7 மணிக்கு பராசக்தியிடமிருந்து வேல் வாங்குதல், சிங்கமுகன் சூரசம்ஹாரம், 108 கனிகளால் லலிதா சகஸ்ரநாம பூஜை நடக்கிறது. வரும் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு ஹோம பூஜைகள், 36 முறைப்படி கந்தசஷ்டி பாராயணம், இரவு 7 மணிக்கு
சூரபத்மா சூரசம்ஹாரம் திருத்தேர் புறப்பாடு 28ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் செய்து வருகின்றனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்டர்ஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 11,660 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 177 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் மழை பாதிப்புகளை நேரில் சென்று பார்வையிட்ட முதல்வர் ரங்கசாமி. 24 மணி நேரத்தில் புதுவையில் 14.7 சென்டிமீட்டர் மழை பதிவு. சட்டமன்றத்திற்கு வருவீர்களா? நாம் பத்திரிகையாளர் மன்றத்தில் உட்காரலாமா? எங்கு அழைத்தாலும் ஆதாரத்தை வெளியிட தயாராக உள்ளேன். வைத்திலிங்கம் எம்பிக்கு மல்லாடி கிருஷ்ணராவ் பதிலடி. வீராம்பட்டினம் சுனாமி குடியிருப்பு பகுதியில் வடிகால் வசதி செய்து தர கோரி சட்டமன்ற உறுப்பினரை முற்றுகையிட்ட பொதுமக்கள். புதுவையில் வடகிழக்கு பருவமழை கனமழையாக துவங்கியதால் பாகூர் பகுதி விவசாய நிலங்கள் பாதிப்பு. விவசாயிகள் வேதனை. புதிய ஆப் மூலமாக பணத்தை செலுத்தி ஏமாறும் பொதுமக்களுக்கு புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை. மழை நீர் புகுந்ததால் புதுச்சேரி 100 அடி சாலை ரயில்வே சுரங்கப்பாதை தற்காலிக அடைப்பு. இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.